ஹேலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட விஷயம் தான் பார்க்க போகிறோம். சைக்கோபாத் கிட்னாப் அண்ட் ஃபோர்ஸ்டு டு டச் யூ ஃபைனல் பார்ட். ஸோ போன பார்ட் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டதால் சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த பாட்டை கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்குறேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட். ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே வாயன் வந்து அப்படியே வீட்டில் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கா. ஜங்குக்கு வந்து அப்படியே அசால்ட்டாக நடந்துறதை பார்த்துட்டு, இங்கே ஒருத்தி டயர்டாக உட்காந்துருக்கேன், இந்த நாய் என்ன இவ்வளோ அசால்ட்டாக நடந்து வருது, டேய் இங்கே வாடா. ஆ, யாரோ கூப்பிட்டாங்களே, யாரு? ஏய், நான் தான் கூப்பிட்டேன். ஓ செல்லம், நீ கூப்பிட்டியா? என்னடி டேனில் கூப்பிடுற? அவ்வளோ தெரியுமா? பின்னா உன்னை கூப்பிடுறதுக்கு எப்படா கூப்பிட்ட? மாமான்னு கூப்பிடு, இல்லைனா ஜங்குக் செல்லம், பேபி, ஹனி, டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், எவ்வளோ பேர் இருக்கே. உனக்கு இந்த டே அப்படின்னு தான் கிடச்சா? ம், நான் உன்னை இப்படி கூப்பிட்றதே பெரிய விஷயம். மூடிக்கிட்டீங்க வரியா? நல்ல மரியாதைடி, புருஷனுக்கு நல்லா மரியாதை கொடுக்குற. உனக்கு இது போதுண்டா, இங்கே வா. சரி தங்கம், சொல்லு, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கால் வலிக்கு கொஞ்சம் அமுக்கி விடுறியா? அதானே பார்த்தேன், என்ன நீ கூப்பிட்ருக்கியேன்னு. கொண்டா அமுக்கி விட்றான். என்ன ரொம்ப ஓவரா பண்ணுற? இது கூட பண்ண மாட்டேன், உன் குழந்தைக்காண்டி இது கூட பண்ண மாட்டேன். உன் குழந்தைய போய் சுமந்துட்டு இருக்கேன் பாரு. போ, எஞ்சி போ, நீ எஞ்சி போ, நானே பார்த்துக்கிறேன். நானே அமுக்கி விட்றேன்டி, குடுறி. நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், ஒழுங்காக எழுந்துச்சு போயிடுறேன். முன்னாடி நிற்காது, எனக்கு கோவமாக வருது. போடா போ, ஒழுங்காக இருந்து போ. உங்கள் அம்மா வீட்டுக்கே போ, அதான் உனக்கு உங்கள் அப்பா பொண்ணுலாம் பார்த்துருக்காரே. போ, அந்த சிலுக்கையே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் ஏண்டி, அவளை எங்கள் அண்ணனுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுட்டேன். என்னது, உங்கள் அண்ணனுக்கு கரெக்ட் பண்ணி விட்டுட்டியா? அவள் என் அண்ணன் ஆள். அவளுக்கும் என் அண்ணனுக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கே வா? எப்படின்னா அப்படின்னா அதான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல, அவங்களுக்கு கல்யாணம்னா மறுநாளே நம்ம 2 பேருக்கு கல்யாணமா? நான் உன்னை பண்ணிக்கிறேன்னு எப்போ சொன்னேன்? அப்போ நீ பண்ணிக்க மாட்டேன். நான்லாம் பண்ணிக்க மாட்டேனே. நான் என்னைக்காவது உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா நீயா நடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீயா நடிச்சிட்டு இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்ட. ஸோ இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கியா உன் முடிவில், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு? அது இந்த பார், இப்போல்லாம் கொஷின் கேட்கக்கூடாது. நான் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் கேட்காதண்ணா. புரியுதுடி, நல்லாவே புரியுது. லூஸ் மாதிரி பேசுகிறத விட்டுட்டு காலை தான் நம்பிக்கை ஒன்றும் கொண்டா அம்பிக்கி விட்றேன். எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அதை கொடு அப்படின்ட்டு ஜங்குக்கு வலுக்கட்டாயமாக அமுக்கி விட்றாரு. எனக்கு இது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அவளை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கா. அப்போது ஜங்குக்கு வந்து, அப்போது மேடம்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? பண்ணிக்க மாட்டேனே. அப்போது அந்த குழந்தை யாரோடது? அது என்னோட குழந்த. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு ஏன் இழிச்ச வாய் மாதிரி இருக்கா? லைட்டாக இருக்குது, மிதிச்சுன்னு வச்சுக்கோயேன். ஓ, உன் குழந்தைய நான் சுமந்துட்டுருக்கேன்னு நீ மிதிப்பியா? வந்துருச்சுல, வாயிலேருந்து வந்துருச்சுல ஏன் குழந்தைன்னு. இப்போ எப்படி வந்தது? இப்போ எப்படி வந்தது? ஜங்கு, வாயை பிடிக்காத, குன்றுவேன். குழந்தை உள்ள இருக்கு, தப்பு பண்ணிடாத, கிட்ட வராத, போடா போ. நான் போக முடியாது. ரெடி பண்ணுவேன் உனக்கா? என் அம்மாட்டா அப்பாட்டெலாம் சீனா சண்டை போட்டு வந்திருக்கேன்டி. என்னை நான் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்னு. நீ என்ன எப்படி பண்ணுற? போடா, ஆள் மூச்சியும் பாரு, போய்த்தல அப்படின்னு வாயின் படுக்க ஜங்குக்கு திட்டி விட்டு போயிட்டா. ஜங்குக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு கோவம் வரலாம், ஆனால் என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாதுப்பா. சமாளிக்க முடியல. வாயன் நில்றி, இந்த வரேன் பாரு, நில்லே. நீ வா, வரான் போ அப்படின்னு வாயின் பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் கதவை வேற சாத்திக்கிட்டா. கதவை வேற திறக்க வர மாட்டேங்கிறா. ஜங்குக்கு போராடுறாரு. கதவை தான் திறையேண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற? சரி, ரொம்ப கத்துறானே, பழிச்சு போட்டோம் அப்படின்னு வாயினை திறந்து விட்டுட்டா. ஜங்குக்கு பார்த்துட்டு, ஆனால் மாலை நீ இருக்க பாரு, அப்புறமாட்டி திட்டுறியா? போ, போய் தூங்கு அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி தூங்க போயிட்டாங்க. ஜங்குக்கு அடிக்கடி எழுந்திரிச்சி வாயனுக்கு கால் அமுக்கி விடுறது, தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்குறது பண்ணிகிட்டு இருக்காரு. வாயனுக்கு ஃபுல்லாக தூக்கம் வரமாட்டிக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி ஏதோ புழுக்கமாகவே இருக்குது. ஜங்குக்கு எழுப்புறா. டேய் எந்திரிடா ஜங்குக். என்னடி பெயின் வந்துருச்சா? 5 மாதம் தான் ஆகுது, எப்படா வலி வரும்? பைத்தியக்காரனாடா நீ. சரி, என்னடி பண்ணோம்? என்ன பண்ணோம்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு நானா பாட்டு பாடவா? அதுக்கு நான் தூங்காமல் இருப்பேன். நல்லா பாடுவேன்டி. ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. விண்டோ ஓப்பன் பண்ணி வை. ஏண்டி, இந்த குளிரில் உனக்கு ஜன்னலை திறந்து வைக்கணுமா? பண்ணவே மாட்டியா?
இரு இரு பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு போய் டோரெலாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ வாயனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக ஆகுற மாதிரி இருக்குது. அவள் சும்மா இல்லாமல் டே வாடா தரையில் படுப்போம். ஏய் தரையில் படுத்தா குழந்தைக்கு நல்லது இல்லடி, பெட்டில் தாண்டி படுக்கணும். நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன் கேளு. அட இவன் வேற டாக்டர்ன்ட்டு. விடு ஜங்குக், எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. ஆ ஏடி இந்த லெவல் கண்டிப்பாக டான்ஸ் ஆடணுமா? ஆமாம் ஆடணும். இங்கே பாருவேன், அதெல்லாம் ஆடக்கூடாதும்மா. குழந்தைக்கு அது நல்லது கிடையாது. நீ என் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு என்ன ஆட்டினாலும் ஆடுறீ, நான் உனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். ஆஹா அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போ டான்ஸ் ஆடணும். நீ பாடு அப்படின்ட்டு ஜங்குக்கு வாயனை அப்படியே படுக்க வைக்கிறாரு. வாயனுக்கு அப்படி இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. காற்றெல்லாம் நல்லா வருது, ஆனால் ஜங்குக்கு குளிருது. ஆனால் வாயனுக்கு வந்து அது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அவள் பாட்டுக்கு அப்படியே லைட்டாக தூங்கிட்டா. ஜங்குக்கோட செஸ்லேயே சாஞ்சிட்டு ஜங்குக்கும் எப்பா ஒரு வழியாக தூங்கிட்டான். குழந்தைங்கள கூட ஈஸியாக பாட்டு பாடி சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடலாம் போல். இவ்வளோ தூங்க வைக்கவே முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஜங்குக்கும் படுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இயர்லி மார்னிங் 5 மணிக்கு வாங்கி எந்திரிச்சிட்டு, என்னை லூசு பேலை எதுக்குள்ள ஜன்னலை தந்துச்ச, இப்படி குளிருது பாரு, ஒழுங்க போய் மூடு போ. அப்படி பைத்தியக்காரி. அத்தராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு ஜன்னலை தரடான்னு கேட்க வேண்டியது 5 மணிக்கு எந்திச்சு என்னையே நீ திட்டுறியா? இங்கே பார் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காதா, ஒழுங்க போ, போய் ஜன்னலை மூடு, போடா போ. எதுக்கு தான் இவன் இருக்கானோ எனக்கும் தெரியல. இந்த லட்சணத்தில் நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், என் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு வந்துடுவான். ஆனால் ஒன்றும் பார்த்து கிளிக்க தெரியாது. என்னடா பார்க்குறப்போ? போகிறேன்டி போகிறேன். ஒரு காலத்தில் நான் ஒன்று அரட்டிகிட்டு இருந்தேன், ஆண்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் தலையெழுத்து. ஆனால் என் நிலமை இவ்வளோ மோசமாகக்கூடாதுப்பா அப்படின்னு ஜங்குக்கும் மனசுலேயே நினச்சிட்டு அப்படியே டோரெல்லாம் இழுத்து மூடிட்டு, சரி வா இன்றைக்கி அண்ணன் கல்யாணம் இருக்குது. இல்லையே நீ யாரும் இன்வைட் பண்ணலையே. இந்த இருக்கு பாரு இன்விடேஷன், நீ தூங்கும் போது அம்மா வந்து வச்சுட்டு போனாங்கடி. அவசரமாக பண்ணுறதால ஒழுங்காக ப்ராப்பராக கூப்பிட முடியல. உன் அண்ணெல்லாம் கிளம்ப போயிட்டான். 5 மணிக்கே அவள் கிளம்பணும். சரி நீ தூங்கு தூங்கு தூங்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிக்கலாம். சரி வப்பமே கிளம்பலாம். வேன் என்னை பாடாப்படுத்தி எடுக்காத, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுடி. என்ன நீ இது கூட ஒரு ஆள் பொறுத்துக்க முடியாது? இந்த லட்சணத்தில் நீ என்னை கல்யாணம் பண்ணி என்னடா பண்ணுவ? ஐயோ முடியல வாயன் அப்படின்ட்டு அவர் தூங்கிட்டாரு. வாயன்கிட்ட பேசி டயர்டாகி வாயன் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு, பாரு இது கூட எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாம், அதுவும் இந்த ஜங்குக்கு பேல வச்சு. சே வேன், ஆனால் நீ இருக்கியடி இவ்வளோ பாடுபடுத்தியும் உன் செல்ல புருஷனை பாரு, உன்னை விட்டு போகாமல் பக்கத்துலேயே குட்டி போட்டு பூனை மாதிரி படுத்து கிடக்குறான். இப்படியே படுத்துக்கட அப்போ தான் நான் கிடப்பேன் அப்படின்ட்டு வாயனும் கூடவே படுத்துட்டு ஜங்குக்கே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டார். ஆனால் வாயன் ஜங்குக்கே தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே டைமும் ஒரு 7 ஆகுது. வாயன் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ தான் ஜங்குக்கு எந்திக்கிறாரு. என்னடா இது பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்கே, என் பொண்டாட்டியை காணோம். ஏ வயன் என்னடி பண்ணுற? இங்கே பார், நான் குளிச்சு ரெடியாகவே வந்துட்டேன். நீ என்னடா என்ன தூங்கிட்டுருக்க? ஏ என்னடி குண்டா தெரியுற? டேய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல, மறந்துட்டேன். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? மறந்துட்டியா? ஏ இல்லடி, ஞாபகமே இல்லையா? அதான் வேற ஒன்றும் இல்லை. நானும் நான் மறப்பனா சொல்லும், அது என் குழந்தைய மறப்பனா. நோ டச்சிங், தொடாதா, ஒழுங்க போ, போய் குளிச்சுட்டு வா, போடா போ. பல்லு தேக்காமல் என் குழந்தைகிட்ட பேசினா பல்ல உடச்சி எடுத்துருவேன், ஒழுங்க போ. அண்ணா வயன் ரொம்ப பாடாக படுத்துருடி, இப்போல்லாம் பண்ணாத ஒரு கிஸ்ஸு கொண்டுருவேன் போ. எத்தனை நாள் பழு தைக்காமல் கிஸ் அடிச்சிருக்கேன், அப்போலாம் தெரியல, இப்போ தெரியுது பாரு இந்த நாய்க்கு அப்படின்ட்டு ஜங்குக்கும் திட்டிக்கிட்டே அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வந்துட்டார். வாயின் இங்கே கீழே உட்காந்துருக்கா. அவங்க அண்ணனும் அப்பாவும் தாங்குன்னு தாங்குறாங்க. வாயின் பாட்டுக்கு அப்படி ரொம்ப அதிகாரமாக, இல்லை எனக்கு ஆப்பிள் வேண்டாம், எனக்கு ஆரஞ்சு தான் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆரஞ்சு பழத்தை உரிச்சு தர்றது என்ன அவங்க அப்பா. ஆரஞ்சு பழம் வேணுமா இல்லை ஜூஸ் வேணுமா? சரி எனக்கு ஆரஞ்சு பழம்லாம் வேண்டாம், அது ஜூஸ் தான் வேணும், போடுங்க. சரி அப்படின்ட்டு ஆரம்பத்தையும் போட போகிறாரு. அப்போது எனக்கு அப்படியே அவ்வளோ குளுன்னு இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கா. அவங்க அப்பா, வேறு என்ன வேணும்? எனக்கு க்ரீன் கிரேப்ஸ் வேணும்ப்பா. ஓ பச்சை திராட்சையா, இரும்பு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் எடுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இது பார்த்ததுக்கு 2 மெய்ட் வேறு. மேடம் என்ன மேடம் பண்ணுது, உங்களுக்கு கால் வலிக்குதோ, கால் அமுக்கணுமா, ஷோல்டர் அமுக்கணுமா, என்ன மேடம் பண்ணணும்? இல்லை நீங்களும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, நான் அவங்ககிட்ட போய் வேலையை வாங்கிக்கிறேன். என்ன மேடம் பேசுகிறீங்க? அதெல்லாம் அப்படி தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்காக வேலை பார்த்தா அது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் போய் உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்கள். இல்லை மேடம், அப்போ நீங்கள் எங்களை
ஐயோ! நான் உங்கள ஃபேமிலி மெம்பர்ஸா பார்க்கலன்லாம் சொல்ல வரல. உங்களுக்கும் தனித்தனியா அந்த வீட்ட கிளீன் பண்ணுறதுன்னு 1008 வேலை இருக்கும். அதுக்கு நடுவுல எதுக்கு நீங்க என்ன வேற கவனிச்சுக்கிட்டு? தேவையில்லாத உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க போங்க. போய் நீங்க சமைக்கிற வேலைய மட்டும் பாருங்க. ஓகே மேடம்ன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா! அருமை, அருமை. நம்மளதே இவ பாடாப்படுத்துறான்னு நெனச்சா பரவால்ல. கூட பிறந்தவனையும், பெத்தவரையும் நல்லா வேலை வாங்குறா அப்டின்ட்டு ஜங்குக்கு வந்து, ஃபைன் போலாமா? என்ன போலாமா? நான் ஒண்ணுமே சாப்பிடல. நீ பாட்டுக்கு போலாமான்ற? குழந்தைக்கு பசிக்கும்ல. ஆமா, ஆமா பசிக்கும். என்னடி பண்றது? என்ன பண்றதா? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. அதான் ஜூஸ் குடிக்கிறேன். எனக்கு இது பத்தாது. எனக்கு மில்க் ஷேக் போட்டுட்டு வா போ. மில்க் ஷேக்கா? நான் வேணா பால் குட்றி. மில்க் ஷேக் நல்லது கிடையாது. இங்க பார் டாக்டர் மாரி பேசாத. இப்ப நீ யார் எனக்கு? இப்ப நீ யார் எனக்கு? ஆ யாரு யார் யா புருஷன். அந்த மாரி நடந்துக்கோ போ. சரிடி அப்டின்ட்டு ஜங்குக்கும் மில்க் ஷேக்லாம் போடாம பால் காய்ச்சவா மில்க் ஷேக் போடாம பார்த்துட்டு இருக்காரு பாரம் வேற. என் தங்கச்சி உன்ட்ட என்ன கேட்டா? மில்க் ஷேக் கேட்டாடா? அது உடம்புக்கு நல்லதா? நல்லது தான் இருந்தாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி கேட்டிருக்கானா? அதில் ஒரு நாயம் இருக்கும். நீ போட்டு குடு. ஆனால் இப்போ தான் ஜூஸ் குடிச்சா பரவாயில்லடா. டாக்டர் மாதிரி பேசாத. என் பொண்டாட்டிக்கு வச்சு என் தங்கச்சிக்கு ஒரு புருஷன் மாதிரி பேசு. வரமே என்னடா உன் தங்கச்சி உன்னை இப்படி மாற்றிட்டா நல்லா தெரியிட்டடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க அவங்கள பார்த்ததும் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்கன்ட்டு எல்லாரும் உட்கார வச்சிட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இந்த பிள்ளை நல்லா பேசுது நம்ம கிட்ட அப்படின்ட்டு பார்த்தா லீடரையே அப்படியே ஆட உடுக்கிட்டு இருக்கா. ஜூஸை போடு அதை போடுன்ட்டு ஆரம் அங்கிட்டுங்கிட்டு ஓடுறத பார்த்து சுகாலாம் டே இது நம்ம லீடர் தானடா, அவனை அப்படி மாறிட்டான். எப்பயுமே நம்மளை ஆட விடுவான், இப்போ என்னடா அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் ஆடலடா, அவன் தங்கச்சி ஆட வச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒன்று ஆனால் நடக்கிறத பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து ஹாயாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருக்குது. நல்லா ஓடட்டும் நல்லா ஓடட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பா ரொம்ப டயர்டாக உட்காரத பார்த்துட்டு, அப்பா எனக்காக நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், ஸோ நீங்கள் டயர்டாக உட்காருங்க, அவங்க 2 பேர் இருக்காங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்போது வாயின் கிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இருந்தாலும் வாயின் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு, சரி எனக்கு வகுறு ஃபுல்லாயிடுச்சு, பாப்பாவுக்கும் ஃபுல்லாயிடுச்சா, வாங்க கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்றா. எல்லோரும் பார்க்குறாங்க. அடி பாவி உனக்காக ஓடி அடி செஞ்சு கொடுத்தா அதுலேருந்து ஒரே ஒரு சிப்பை மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாகிடுச்சுன்றியே உனக்காக கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. வாயின் பார்த்துட்டு என்ன பார்வை என் முஜாத இருக்கா என்ன, போகலாமா இல்லையா? போகலாம் 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 அப்படின்ட்டு ஜங்கு குட்டி போட்ட போன மாதிரி வாயின் பின்னாடியே போகிறது, வாயின் அரட்டுறதுக்கெலாம் தலையாட்டுறதெல்லாம் பார்த்துட்டு வீக்கும் ஜிம்மினுக்கும் இது உண்மையாகவே ஜங்குக் பையன் தானா, நம்மளே ஆட விடுவானே, இவன் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ ஒரு வேளை கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஜங்குக்கும் வாயின் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ வரவங்கள அவங்க தான் வெல்கம் பண்ணும். வாயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ வாயின் ரொம்ப நாள் நிற்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா பக்கத்துலேயே ஒரு சேர் எடுத்து போட்டு வாயின் உட்கார வச்சுட்றாங்க. வாயினுமே அதில் ஹாயாக உட்காந்துருக்கா. வர்றவங்க எல்லாருமே என்ன அவசரமாக கல்யாணம் வச்சுட்டீங்க, இது சின்ன பையனுக்கு தானே முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க, இப்போ என்ன பெரிய பையனுக்கு கல்யாணம், அதெல்லாம் அப்படி தான் உள்ள போங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை கல்யாணமும் அப்படியே நடந்துகிட்ருக்கு. வாயினுக்கு அதை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கும் இப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆசையில் தான் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து என்னடி எப்படி இருக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம்? ஆ நல்லா தான் இருக்குது. எனக்கும் ஒரு காலத்தில் இப்படி தான் கல்யாணம் பண்ணணுன்னு தோணுச்சு. என்ன ஒரு காலத்தில்? கவலைப்படாத. இன்னும் 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 என்ன இன்னும் இன்னும் நாளைக்கு தாண்டி நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஓ அப்படியா, கல்யாணம் நடக்க போதா? அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு வாயின் மனசே நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் நடக்கட்டும் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சிட்டா. ஜங்குக்கு என்ன இவ எக்ஸைட்டே ஆகலை, என் அண்ணன் கல்யாணத்தை பார்க்கும்போது இவ்வளோ எக்ஸைட் ஆகுறா, பட் நான் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஆகலையே, சம்திங் ராங், இவளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உடனே பார்த்துட்ருக்க. ஸோ மேரேஜாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் தூக்கி போடுவாங்க இல்லையா. ஸோ கரெக்டாக அதை கங் வந்து அப்படியே தூக்கி போடுறா. ஸோ அது கரெக்டாக ஒயனோட வகுத்து மேலே விழுகலான்னு வருது. எல்லாரும் ஓடி வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜங்குக்கு அதை பிடிச்சிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்து, அதாவது ஒயனை பார்த்து நீல் டவுன் போடுறாரு. ஒயனுக்கு ஒன்றும் புரியல. டேய் என்னடா பண்ணுறேன்? அதுவா உனக்கு இப்போ புரியும் பாரு அப்படின்றான். கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லும்போது ஸோ வாயனை அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிம்மன் எல்லாரும் வாயன் மேலே அப்படியே பூ தூக்கி போட்டுட்ருக்காங்க. வாயனும் கல்யாண பொண்ணு மேலே தூக்கி போடாமல் எதுக்குள்ள ஏன் மேலே தூக்கி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறா. அப்போ ஜங்குக்கும் உனக்கு வேறு லெவலில் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால உன்னால் அந்த ஃப்ளைட்லாம் பறக்க முடியாது. எல்லாம் ஒன்று நான் ஹெலிகாப்டரில் சுற்ற வச்சு வேறு லெவலில் பண்ணியிருப்பேன், பட் இப்போ இவன் ஒன்று கிட்ட போகலை அப்படின்னு வாயனை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. வாயனை எங்கடா கூட்டிகிட்டு வர அப்படின்றாங்க. பார்த்தா ஒரு பிளேஸில் ஃபுல்லாகவே அந்த பூவை வச்சு ஐ ஹார்ட் யூ அப்படின்னு போட்டிருக்கு.
அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு. வாயன் அந்த ஆரோ மார்க் சைடு பார்த்தா, "வில் யூ மேரி மீ வாயன்" அப்படின்னு போட்டிருக்கு. வாயனுக்கு இத பார்த்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவளுக்கு கல்யாணம்னா கல்யாணம். அத விட இது அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா ஜெனி வந்து அங்க ஹாய் காமிச்சு நின்னுட்டு இருக்கா. அது ரொம்ப சந்தோஷமா ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டா போல. ஸோ ஹேப்பியா அவள பார்க்கும்போது வாயனுக்கு இன்னுமே ஹேப்பியா இருக்கு. இதில ஜங்குக்கு வேற நீல் டவுன் பண்ணி "வில் யூ மேரி மீ" அப்படின்றான். அவ்வளோதான். வாயனுக்கு இதுக்கு மேல என்ன சொல்லுவா? அவ பாட்டுக்கு அப்படியே அவன பார்த்துக்கிட்டே நிக்கும்போது, பின்னாடி ஸ்க்ரீன்ல வேற வாயனும் ஜங்குக்கும் ஒண்ணா இருக்கும்போது, ஜங்குக்கு வந்து வாயன் சமைக்கிற மாரி அடிக்கடி வீடியோ எடுத்திருப்பாரு. அண்ட் வாயன் நடக்கிற மாதிரி. ஸோ வாயன் அங்க வீட்ல இருக்க சின்ன சின்ன விஷயத்தலாம் பார்த்து பார்த்து ஒரு மாரி ஆச்சரியப்படுவா. ஸோ அதெல்லாமே அவர் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோலாம் போட்டு காட்டி பார்க்கும்போது வாயனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சேம் டைம் ஜங்குக்கும் அப்படியே டியர்ஸ்லாம் வருது. 2 பேரும் அப்படியே டியர்ஸோட பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வாயனோட பேபி வந்து வாயன கிக் பண்ணுது. அவ அந்த ஃபீல் அப்படியே சொல்லும்போது ஜங்குக் அப்படியே காத வச்சு கேட்குறாரு. அவரும் அதால ஃபீல் பண்ண முடியுது. 2 பேரும் அழுகுறாங்க. அப்போ ஜங்குக் வந்து, "ஏன்டி அக்செப்ட் பண்ணிக்கோடி. ஆ பண்ணிக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணாட்ட கூட பரவாயில்லடா. இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்ட்டு. வாயனும் "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்றா. ஜங்குக் அப்படியே எந்திச்சு வாயன ஹக் பண்ணி லவ் யூன்றாரு. இப்பதான் வாயன் முதல்ல அவ வாயாலருந்து லவ் யூ டூ ஜங்குக்னு சொல்றா. ஸோ ஜங்குக் இந்த லவ் யூ டூ அப்படிங்கிற வார்த்தைய கேட்டதுக்கப்புறம் திரும்ப சொல்லேன். லவ் யூ ஜங்குக். திரும்ப சொல்றி. லவ் யூ. திரும்ப சொல்லிட்டே இரு. இங்க பார்றா, நான் லைஃப் லாங் அத சொல்லிட்டே தான் இருக்க போறேன். ஸோ அதனால திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லுன்னு சொல்லி என்ன டயர்ட் ஆக்க வச்சுறாத. அதுக்கடுத்து எனக்கு கோவம் வந்துரும். ஆ சரி, சரி. புரியுது, புரியுது. நீ தான் சொன்னேன்னா கோவக்காரியாச்சே. ஆனா கோவப்பட வைக்கல அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஹாப்பியா அங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே வீடியோ எடுக்குறாங்க. பார்க்குற எல்லாருக்கும் இவங்க காதல் கதை மாரி வேற எந்த கதையும் வந்துராதுப்பா அப்படின்ற மாரி ரொம்ப வியந்து போய் பார்க்குறாங்க. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து நான் வேறு லெவல் கம்பேக் ஸ்டோரீஸ்லாம் குடுக்க போறேன். அது வேறு லெவல்ல இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதால உங்களுக்குலாம் பிடிக்காம இருக்கும். பட் இதுக்கடுத்து நல்லா வரும்.